ஜிஎஸ்டி வந்ததிலிருந்து தொழில் செய்பவர்கள் எத்தகைய சிக்கல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். ஜிஎஸ்டியில் 2 டைப் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் அலாட் ஆகிறத பொறுத்து மத்திய அரசோட கண்ட்ரோலில் சில ஜிஎஸ்டி எண்கள் வருகின்றன, மாநில அரசோட கட்டுப்பாட்டில் சில ஜிஎஸ்டி எண்கள் வருகின்றன. இங்கே மாநில அரசின் கீழ் வரும் ஜிஎஸ்டி எண்கள், மாநில அரசின் கீழ் தொழில் செய்பவர்கள் மிக மிக கடுமையான நெருக்கடிகளை மாநில அரசின் வணிக வரித்துறை அதிகாரிகளால் சந்தித்து வருவதாக நம்மிடம் புகாராகவே தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக எல்லோரையும் விட இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மிக கடுமையான நெருக்கடிகளை சந்திப்பதாக நம்மிடம் சொல்கிறார்கள். மாநில வணிக வரிக்கு யார் அமைச்சர் என்று தெரிந்தால் அந்த துறை எப்படி இருக்கும் என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்வீர்கள், மக்கள் ஊகித்துக் கொள்வார்கள். அண்ணன் திரு மூர்த்தி தான் வணிக வரித்துறையின் அமைச்சர். 2 துறை கொடுத்துருக்காங்க சார், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ். இது இந்த வணிக வரித்துறையில் ரோவிங் ஸ்குவாட் என்று ஒரு ஸ்குவாடு, அதாவது வாகனங்களில் போய் சோதனை செய்வது என்று ஒரு ஸ்குவாடு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்குவாடு தான் இந்த தொழில் செய்பவர்களை, குறிப்பாக ஸ்கிராப் தொழில் செய்பவர்களை மிக கடுமையான நெருக்கடிக்கு ஆளாக்குவதாக தெரிவிக்கிறார்கள். அதுலேயும் இருக்கிறதுலே ஜாயிண்ட் கமிஷனர்ஸ்க்கு ஜோன் வைஸ் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இதில் மதுரையைச் சேர்ந்த உஷா என்ற வணிக வரித்துறை இணை ஆணையர் தான் இருப்பதிலேயே மிக அதிகமான வசூலில் ஈடுபடுவதாகவும் தெரிவிக்கிறார்கள்.